ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ருசியான மீன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானவுடனே கடுகு, வெந்தயம், 3 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக ப்ரௌனாக மாறினதுக்கப்புறமா வெங்காயம், இதில் 3 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தோடனே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளி தண்ணி, எக்ஸ்ட்ரா தண்ணி, தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தோடனே இதுக்குள்ளே தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக கடுகு, சீரகம், வெந்தயம், 2 சாம்பார் வெங்காயம், ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து அரைச்சிட்டு வந்து அதை மிக்ஸை இதுக்குள்ளே சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் மீன்கள் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க. ஃபஸ்ட்டு பெரிய துண்டை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சின்ன துண்டை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று போல் ப்ரெஸ் பண்ணி உள்ளே அமுக்கி விட்டுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதை மூடி வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷமும், சிம்மில் ஒரு 10 நிமிஷமும் நல்லா வேக வச்சிங்கன்னா இந்த மீன் குழம்புக்குள்ளே உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி சூப்பராக வரும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.